குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாளர் உங்கள் ராசிக்கு 5-2. 5 அப்படின்னா மனம் போல வருமானம் சார்ந்த முயற்சிகளில் நான் ஈடுபடுவது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே கொடுக்குறார். மன மகிழ்ச்சி, நமக்கு தான் எல்லாம் தெரியுமேன்னு இறங்கி பெரிய புத்திசாலி அப்படின்னு இறங்கி பண்ணிடாதீங்க, அதில் சிக்கிப்பீங்க. அப்போது அங்கே கவனமாக இருக்கணும். இதனால் வரைக்கும் இருந்த தடையை நிவர்த்தி, இதனால் வரைக்கும் குரோத் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம் தான். தொழில் மெதுவாக இப்போ அந்த தொழில் மூலியமான அந்த வருமானம்ங்கிறது மனம் போல் வருமானத்தை கொடுக்குது. இப்போ போய் லாஸ்ட் 1 இயர் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டைம், இப்போ நீ பண்ணாதீங்க. இப்போ புதிய தொழில் தொடக்கம் தொடங்கின தொழில் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது. இல்லத்தரசிகளுக்குமே இவங்களுக்கான பரிகாரங்கள் ஆலய வழிபாடு அப்படின்னு சொன்னா என்ன? ஆலய வழிபாடுன்னா இவங்களுக்கு முதல் மகர ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி அமைய போகுது? லாபம் பாக்கியம், லாபம் பாக்கியம்னு அமைய போகுது. பாக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். ஏன்னா குரு சில இடங்களில் இருந்தார்னா அது சிறப்பானதாக இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 4ஆம் இடத்த குரு அப்படிங்கிறது சுமார் அவர் பார்க்குற இடம் வளர்ச்சி, நின்ற இடத்துல பெரிய வளர்ச்சியை அந்த குரு கொடுக்குறதில்ல. 4 அப்படிங்கிற என்னோடய சுகம் சார்ந்த வீடு மனை சார்ந்த இதெல்லாம் ஒரு இறுக்கம் படுத்திகிட்டே இருந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாளர் உங்கள் ராசிக்கு 5-2. 5 அப்படின்னா மனம் போல வருமானம் சார்ந்த முயற்சிகளில் நான் ஈடுபடுவது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே கொடுக்குறார். மன மகிழ்ச்சி, ரகசியமான மனமகிழ்ச்சிகளையும் கொடுப்பாரு. அப்போ நல்லா இருக்கார். குரு பலம் நிறைந்த காலம். எனக்கு குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்போ உங்களுக்கு குரு பலன் இப்போ இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. திருமண காரியங்கள் இதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகக்கூடியதாக இருக்குது. தொழில் மாத்திரம் கவனம். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் நமக்கு தான் எல்லாம் தெரியுமேன்னு இறங்கி பெரிய புத்திசாலி அப்படின்னு இறங்கி பண்ணிடாதீங்க, அதில் சிக்கிப்பீங்க. அப்போது அங்கே கவனமாக இருக்கணும். வருமானம் நல்லா இருக்குங்க. பொருளாதார நிலையில் பெரிய உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலும் மனம் போல முயற்சிகள் வெற்றியை தராது. முயற்சிகள் சிறு சிறு விரயத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளினுடைய மகிழ்ச்சி நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆரோக்கியம், முக்கியமாக ஆரோக்கியம் நல்லா இருக்குது. தொழில் முதலீடு அமைப்பு தான் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ புதுசாக தொழில் ஏதாவது பண்ணிடலாம், புதுசாக அதில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிற இடத்துல கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். குரு தசையே நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடனில் இருந்தும் நோயிலிருந்தும் நிவர்த்திகள் உண்டு. மருத்துவம் கை கூடும். எத்தனை நாள் மருத்துவம் வேலை பண்ணாமல் இருந்ததுன்னா மருத்துவம் கை கூடக்கூடிய காலமாக இருக்குது. கணவன் மனைவி உறவு அற்புதமான ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய உறவாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுக்கக்கூடியதாக, நல்ல ஒரு கல்விகள், முக்கியமாக ஃபினான்சியல் செக்டார் சார்ந்து மாணவர்கள் படிக்கக்கூடியது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் கூடக்கூடிய காலம். பொதுவாகவே வருமானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்படியான வருமானங்கள், எந்த தொழில் செய்கிறது மூலமாக மனம் போல வருமானம், எது செஞ்சாலுமே சக்ஸஸ் ஆகும். பட் நான் முதலீடு புதுசாக இப்போ செய்கிறதுங்கிறது தான். இதனால் வரைக்கும் இருந்த தடையை நிவர்த்தி, இதனால் வரைக்கும் குரோத் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம் தான். தொழில் மெதுவாக விளந்துட்டு இருந்தது. இப்போ அந்த தொழில் மூலியமான அந்த வருமானம்ங்கிறது மனம் போல வருமானத்தை கொடுக்குது. இப்போ போய் லாஸ்ட் 1 இயர் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டைம், இப்போ நீ பண்ணாதீங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு தொழில் தேடி போகிறோம், இந்த தொழிலை நாங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா இவங்க எந்த மாதிரியான தொழிலை இந்த வருடங்களில் செலக்ட் பண்ணலாம்? பொருளாதாரம் சார்ந்த எல்லா விஷயமும் ஃபினான்சியல் செக்டார் நல்லாயிருக்கும். சுக்கிரன் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால இப்போ பெண்கள் சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதெல்லாம் ஏஜென்சி மாதிரி தான். புடவை வாங்கி நான் விற்கிறேன், ஒரு வாசனை திரவியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணுறேன், லிக்விட் கேஷ் நான் கொடுத்து வாங்குகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு 500 ரூபா கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு நாளைக்கு 550 ரூபாவாக கொடுத்துடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக போனாங்கன்னா நல்லாயிருக்கும். பெருசாக கொண்டு போய் சிக்கினாங்கன்னா சிக்கிடுவாங்க. அப்போ புதிய தொழில் தொடக்கம் தொடங்கின தொழில் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது. இல்லத்தரசிகளுக்குமே
நல்லா இருக்கக்கூடிய காலம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய காலம். லாபங்கள் சித்திக்கக்கூடிய காலம். இங்கே இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸாக போகக்கூடிய இடங்களில் மாத்திரம் கொஞ்சம் கவனித்து போனாங்கன்னா இருக்கும். மாற்றங்கள் உடனடியாக உருவாகக்கூடியதாக இந்த குரு பயிற்சியில் ஒரு இடமாற்றம் எதிர்பார்த்துட்ருக்கேன்னா அதுக்குண்டான வாய்ப்பு மகர ராசிக்கு குறைவு. அடுத்த வருஷத்தில் தான் அது உருவாகும். இந்த வருஷத்தில் அதனுடைய அந்த ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா இதுலேயுமே தீர்வுகளை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக தான் இருக்குது. ஸோ 70% இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமா சார். இப்போ இவங்களுக்கான பரிகாரங்கள், ஆலய வழிபாடு அப்படின்னு சொன்னால் என்ன? ஆலய வழிபாடுன்னா இவங்களுக்கு முதல் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பது. இல்லை எனக்கு படிக்க வராதுன்னா ஆடியோ போட்டு கேட்கவாது செய்யுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம், பெருமாள் வழிபாடு, பெருமாளினுடைய வழிபாடு வந்து இவங்களுக்கு ஒரு வழிபட்டால் போருமானது. நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கங்கிற எந்த கட்டாயங்களும் இல்லை. விஷ்ணு சகஸ்ரநாமம் முடிஞ்சால் பாராயணம் பண்ணுங்கள், துளசியில் கொண்டு போய் கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள். பெருமாள் ஆலயத்துக்கு வெள்ளிக்கிழமைகளில் போயிட்டு வாங்க. வியாழக்கிழமை தானே போகணும் அப்படின்னு வெள்ளிக்கிழமையில் போயிட்டு வாங்க, சிறப்பாக. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில்.